வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. சிக்கன் குழம்பாக இருந்தாலும் சரி, மட்டன் குழம்பாக இருந்தாலும் சரி, வாய்க்கு ருசியாகவும் இருக்கணும், அதே சமயம் நல்ல வாசனையாகவும் இருக்கணும். அப்போ தான் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. குழம்பாக இருந்தாலும் சரி, வறுவலாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு மசாலா பொடியை மட்டும் போட்டால் போதும். அப்படி ஒரு வாசனையோட ஒரு மசாலா பொடி தான் நம்ம இன்றைக்கி அரைக்க போகிறோம். இந்த பொடி அரைக்கும் போதே வாசனை மூக்க துளைக்கும். இது கூட நீங்கள் வேறு எந்த பொடியும் சேர்க்க தேவையில்லை. இப்போ இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தான் கண்டிப்பாக சேர்க்கணும். 1.5 இன்ச் அளவுக்கு 4 துண்டு பட்டை. இந்த அளவுக்கு போது, இதுக்கு மேலே அதிகமாக சேர்க்க வேண்டாம். 4 நட்சத்திர சோம்பு, 4 அல்லது 5 மராட்டி மூக்கு, 20 ஏலக்காய், 2 கருப்பு ஏலக்காய். இது இல்லைன்னா இனி ஒரு 4 பச்சை ஏலக்காயவே கூட சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் கிராம்பு, எண்ணிக்கையில் ஒரு 25 இருக்கும். 20 வரமிளகாய். காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா இனி ஒரு 5 மிளகாய் சேர்த்துக்கோங்க. அளவான தீயில் ஒரு 30-40 செகண்ட் வறுத்துக்கலாம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 6 டேபிள் ஸ்பூன் மல்லி, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு சுண்டைக்காய் அளவுக்கு ஜாதிக்காய், ஒரு ஜாதி பூவில் பாதி. இதுக்கு மேலே அதிகமாக சேர்த்துறாதீங்க, கசப்படிக்கும். இதை கலந்து விட்டுலாம், இல்லைன்னா கருகிரும். இன்னும் கூட பொருட்கள் சேர்க்கணும். 3 கொத்து கறிவேப்பிலையை உருவி போட்டுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்பாசி, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 3 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கசகசா. 10 செகண்ட் பிரட்டி விட்டுறலாம், இல்லைன்னா கருகிடும். இதோட 1 டேபிள் ஸ்பூன் புழுங்கலரிசியையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்தெடுக்கணும். அதே சமயம் கருகிடக்கூடாது, அளவான தீயிலேயே வறுத்துக்கணும். எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. ஒரு டிஷ்யூ பேப்பரில் இதை போட்டு ஆற வச்சிடலாம். டிஷ்யூ பேப்பரில் போடும்போது இதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் இழுத்துக்கும். அதே பேனில் 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காயை போட்டுக்கலாம். தேங்காயோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு ஒரு 2-3 நிமிஷம் வறுக்கணும். அதே சமயம் கருகிடக்கூடாது. லேசாக புகை வர ஆரம்பிக்கும் போது இதையும் எடுத்து பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். என்னென்ன பொருட்கள் சேர்த்துருக்கோங்கிறத வீடியோலேயே நான் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். நான் இதோட 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்கிறேன். இது ஆப்ஷனல் தான். முதல்ல கொஞ்சம் கொரகொரப்பாக தான் அரைக்க முடியும். அரைச்சி எடுத்து இதை ஒரு பிளேட்டில் போட்டு மறுபடியும் நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். 150 கிராம் அளவுக்கு பொடி வந்திருக்கு. 1 கிலோ சிக்கனுக்கு இதில் 4 டேபிள் ஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன். வேறு எந்த பொடியும் சேர்க்கல. மஞ்சள் தூள் மட்டும் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். குழம்போட வாசனை வீடே மணக்கிற அளவுக்கு இருக்குது. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மல்லி இலை போட்ட பிறகு அதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கலந்து விட்டு இறக்கிடுங்க. உங்கள் வீட்லேயும் சிக்கனும் மட்டனும் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கணும்னா இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.